வணக்கம். இன்றோட நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து 9 வருஷம் ஆயிருக்கு. ஆனாலும் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருந்தது கடந்த ஒரு 2-3 வருஷம் அப்படின்னு தான் சொல்லணும். பர்டிகுலராக இந்த கோவிட் டைம்லேருந்து ஆரம்பித்தது. ஒவ்வொரு முறையும் நம்ம யூடியூப் சேனலில் பதிவிடுறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதில் சட்ட ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பதிவுகளை இது வரைக்கும் போட்டுட்டு வரோம். இனிமேலும் வரப்போகிற காலங்களில் இதே மாதிரி ஒரு சப்ஜெக்டை தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காக முக்கியமாக சட்ட ரீதியாக காம்ப்ளைன்ஸ் ரீதியாக சேனல்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இதில் நிறைய அறியாமை இருக்குது. இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும். பிஸ்னஸ்மேன் நிறைய தெரியாமல் தவறு பண்ணி மாட்டிக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலே நம்ம இந்த மாதிரி பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். இனி வரப்போகிற காலங்கள்லையும் இதே மாதிரி நம்முடைய சேனல்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களுடைய ஆதரவு, நிறைய பேர் நம்முடைய கம்யூனிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, பிஸ்னஸ்மென் இருக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்க பிஸ்னஸ்மென் இருக்காங்க, கன்சல்டன்ட்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த நம்ம போடுற பதிவுகள் நிச்சயமாக பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இனி வரப்போகிற காலங்கள்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். இது தவிர இன்னொரு புதிய முயற்சி என்னென்னா, நம்முடைய இந்த சேனல் இது வரைக்கும் இப்போ இருக்கிறது தமிழில் வச்சுருக்கோம். தமிழ்னா நான் இங்கிலீஷ்னு கலந்து பேசுகிறேன். சரளமாக நம்ம எப்பவும் சாதாரண இயல்பாக நம்ம எப்படி பேசுகிறோமோ இயல்பு தமிழில் பேசுகிறோம். இதுக்கு அடுத்தது இங்கிலீஷ்லேயும் ஒரு தனியாக ப்ளேலிஸ்ட்டு கொண்டு வர போகிறோம். அதையும் விரைவில் ஒரு பதிவாக விடுறேன். ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் பண்ணணும்னு இருக்கிறேன். இனிமேல் வரப்போகிற காலங்களையும் உங்களுடைய நல்ல ஆதரவு, ஃபீட்பேக் அது இருந்தால் தான் நம்மளால் இதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய நமக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டியதற்கு நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அது காம்ப்ளைன்ஸஸில் பார்த்திங்கன்னா இபிஆர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பிஏஎஸ் அப்படின்னு நிறைய புதுசாக காம்ப்ளைன்ஸில் இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க. சமீபத்தில் நான் ஜெர்மனியில் இருந்த கூட அங்கேயும் பார்த்தேன். யூகேலையும் இந்த மாதிரி தான் இருக்குது, யூஎஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. காம்ப்ளைன்ஸ் இன்றைக்கி ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. அதனால் அதுலேயும் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.